அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகன் கள்ளச்சந்தை பேசுகிறேன். இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபீல்டு பார்த்தாச்சு, இது ரெண்டாவது ஃபீல்டு. ரெயின் ஹவுஸ் தான் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இப்போ வாங்கி 2 வருஷம் ஆக போகுது. இது பார்த்திங்கன்னா சோளத்துக்கு போட்டிருக்காங்க, முத்து சோளம். ஸோ ரோட்டில் தான் இந்த ஃபீல்டு. 10 அடிக்கு ஒரு லைன் தான் எல்லாமே. மோட்ரு போட சொல்லியிருக்கேன். ஸோ கரண்ட் இருந்தால் மோட்ரு போடுவாங்க, பார்க்கலாம் தண்ணி ஓடுறது. ஸோ இந்த ஃபீல்டும் முத்து சோளம் தான் போட்டிருக்கோம். இது இப்போ தான் போட்டிருக்காங்க, பயிர் வச்சுருக்காங்க. அடுத்தது அங்கே உயரமாக தெரியுது பாருங்கள், அந்த ஃபீல்டு முத்து சோளம் தான். அது ரெயின் ஹவுஸ் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இது வாங்கி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 வருஷம் ஆகுது. என்னோடய கான்டாக்ட் நம்பர் 939420980006. 10 அடிக்கு 8 அடிக்கு ஒரு லைனு. ரெயின் ஹவுஸோட நீளம் பார்த்திங்கன்னா 150 அடி. 2 இன்ச்சு பிவிசி பைப்பில் தான் போட்டிருக்காங்க. ஸோ கடல்லையும் போட்டிருக்காங்க, வேர்க்கடலை முத்து சோளம். ஸோ 2 பயிர் ஒரே டைமில் போட்டிருக்காங்க. வேர்க்கடலையும் நல்லா வந்துருச்சு, முத்து சோளமும் நல்லா வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. அந்த லைன் வருதோ அதுலேருந்து எடுத்துகிட்டு ஸோ 2 இன்ச்சு பிவிசி பைப்பில் சிங்கிள் சைடு 4 வே கப்பர் போட்டு சிங்கிள் சைடு வாலில் போட்டு ஒரு சைடு மூடிடுறோம், ஒரு சைடு ரெயின் ஹவுஸ் போட்டுறோம். இது எத்தனை அடிக்கு ஒன்றா போட்டிருக்கு? 8 அடிக்கு ஒன்றா. அதான் அது 10 அடிக்கு மாதிரி கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சுது, அதான் பார்த்தேன். ஸோ பக்கம் எல்லாம் மழை தான். ஒரு டைமில் எத்தனை லைன்க்காப்பா இது? எல்லாமே போட்டுக்கலாங்களா? மோட்டர் எத்தனை ஹெச்பிக்கா? மோட்டர் எத்தனை ஹெச்பிண்ணா இது? 5 ஹெச்பி. 5 ஹெச்பினா ஓகே தான், பரவாயில்ல. ஃபுல்லாக ஒரு டைமில் பாக்குது. எத்தனை லைன்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 லைன் வருது. 18 லைன் ஒரு டைமில் பாயுது 5 ஹெச்பி மோட்டரில். எவ்வளோ நேரம்க்கா விடுறீங்க தண்ணி? 2.5 மணி நேரங்களா? ஏன் தண்ணி நிற்க வைப்பீங்களா? சரி. அவ்வளோ நிற்க வைக்கிறது லட்சுமி. அப்படியே அரை மணி நேரம் விட்டிங்கன்னா போதுமே. இப்போ அதனால் தண்ணி நிற்க வச்சிருது. எத்தனை நாளைக்கு ஒரு டைம் போடணும்? அந்த மாதிரி தான். சரிங்க. நீங்கள் அங்கேயே இருக்கணும், அப்படியே இருங்க. சும்மா அப்படி பார்த்துட்டு இல்லை, நம்ம பார்க்காம இருந்தால் ஒரு மாதிரி ஆச்சு. அதுதான் சரி, எல்லாத்தையும் ஒரு டைம் பார்த்தலான்னு. இப்போ இவங்க இது எத்தனை பயிர்னு வச்சுருக்காங்க தெரியுமா? 3வது பயிர். தட்டை பயிருங்களா? பச்சை தட்டை பயிர், கடலக்காய், இது முத்து சோளம். 3வது பயிர். 3 பயிர் போட்டிருக்காங்க. அப்போ இது 4வது பயிர். கடலக்காய். ஆமாம், கடலக்காய் தான் அதிகம். கடலக்காய்க்கும் வெங்காயத்துக்கும் தான் அதிகம்.
இன்னொரு ஃபீல்டு அது எங்கே இருக்குது போகிற வழி தானே? ஆப்போசிட் தான், இந்த பக்கமே தான். அந்த இங்கே தான் தென்னமரம் இருக்குது அங்கே இப்படி இருக்குங்களா? ஆமாம் அதெல்லாம் கீழே அப்படியே நட்டோம். அந்த பக்கம் இப்படியே போகலாமா அங்கே போய் தான் போகணுங்களா? போய்க்கலாம். சரி அங்கே கீழே வந்து பார்த்துக்கலாம் வண்டி ரோடு பக்கத்தில். இல்லை இந்த பக்கம் வந்து என்ன உங்களுக்கு இந்த ரெயின் ஹவுஸ்ன்னு எனக்கு தெரியல. ஆனால் யாருமே தெரியல, ஃபுல்லாகவே ட்ரிப்பு தான். அந்த சொட்டு ஆமாம் சொட்டு நீரில் தான் ஓடிட்டு வரும்போது எல்லாம் பார்த்தேன். எல்லாமே சொட்டு நீர் தான். இதோ ஏன்னா அதிகமாக போடல, என்ன அப்படின்னா இப்போ பக்கத்தில் ஏரி இருக்குது. கரும்பில் வந்து அப்படியே தண்ணி வருதா, சாம்பல் தண்ணி அப்படியே வந்து அப்படியே இதாகி அப்படியே பொண்ணு வந்துடுதா. அதனால் வந்து இவங்களுக்கு உப்பு கட்டுறதில்ல. ஆமாம் நம்மளதெல்லாம் போர்லேருந்து எடுக்கிறதால உப்பு கட்டி போயிருது. ஆமாம் போரில் வந்து உப்பு கட்டு இதாகும். தண்ணியே இருக்குது. ட்ரிப்பு வந்து இப்போ அதை தான் பிரச்சனை. 2 வருஷம் 3 வருஷம் அதுக்கு மேலே வந்து எல்லாம் உப்பு கட்டி தண்ணி வர போயிடுது. அதனால தான் ரெயின் ஹவுஸ் எல்லாத்தையும் விரும்புறது. ஆனால் இன்னும் அவங்களுக்கு தெரியல. தெரிஞ்சதுன்னா ரெயின் ஹவுஸ் தான் எல்லாம் போடணும். மோட்ரு போட்டாங்களாட்டிருக்கு இப்போதான். இந்த பக்கம் அந்த பனிக்கரும்பு இருந்தாலும் இங்கெல்லாம் இல்லை, அங்கே தான் அங்கே மட்டும் இல்லை, இந்த பக்கம் வைக்க முடியாது. இந்த டைம் யாரும் போடல. லோட ஏற்றுறாங்க. ரேஷன் கிடைக்கல அப்போ. அதான் கவர்மெண்ட் வண்டி தான் நிற்கிது. கவர்மெண்ட் வண்டி எல்லாமே ரேஷன் கிடைக்குதான். போய்ட்டு பொங்கலை கொடுக்கறதுக்கு எப்படி 10-11 தேதிக்கு மேலாம் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்தால் கூட இங்கேருந்து ஒரு கட்டு அழகாக வண்டியில் வச்சுட்டு போயிடலாம். இன்றைக்கி எடுத்து போனால் வேஸ்ட்டு. நான் இப்போ கேட்டால் கொடுப்பாங்கண்ணா. கொடுப்பாங்கண்ணா. இன்னும் ஒரு வாரத்தில் எல்லாம் காஞ்சே போயிடும். ஆமாம், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்தோம்னா கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிறேன், அது நம்மகிட்டே ஓஸ் வாங்கின கஸ்டமர் இருக்கிறாரு. அவர் வந்து சோறுப்பள்ளியில் போட்டிருக்கிறாரு. சோறுப்பள்ளி சோறுப்பள்ளி இங்கே பொறையூரில் போட்டுக்கிறாரா என்னன்னு தெரியல. அவர் நம்மகிட்ட தான் வாங்கினாரு. அப்போ அவர் வந்து இப்போ கரும்பு வச்சுருக்காரு. அவரு கரும்பு வச்சுக்கிறாரு. அது இப்போ இப்படி போகிற வழி இல்லைங்களா? இல்லை இப்போ நம்ம போகிற வழியில் பார்க்கலாமா அதுனா? இல்லை அப்போ எடப்பாடி போகிற வழி. அதான் நான் போகும்போது பார்க்க முடியுமான்னு. இப்படி வந்துட்டீங்க. ஓ எடப்பாடிக்கிட்ட. இல்லை அப்போ கரும்பு பார்த்து வந்தீங்களா? ஆமாம் அதிலே தான். அப்படின்னாக்க வரும்போதே பார்த்துக்கலாம் அவரை. சார் அடுத்த டைம் வந்தால் பார்ப்போம். இவர் தாங்களா? சரி சரி சரி. அண்ணா வணக்கம். நல்லா இருக்கீங்களா?